Hello friends, வணக்கம், welcome back to our channel. And இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு most requested video தான் என்னன்னா saree pre-pleating and folding எப்படி பண்றது அப்படினு சொல்லி நிறைய பேர் most of the comment அதுதான் வந்து பண்ணிருந்தீங்க. So நார்மலா first வந்து saree வந்து pre-pleating பண்ணும்போது சுருக்கமா இருந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா first வந்து saree-ய நீட்டா வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஓவரால் லைட்டா வந்து அயர்ன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து லென்த் விட்டு இன்ச்சஸ் விட்டு நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 இன்ச்சஸ் தான் நான் வந்து அந்த பார்டர் வந்து வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். பார்டரில் சாரீ அப்படின்னா 4 to 5 inch வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பார்டர் சாரீ அப்படின்னா அந்த பார்டர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வைப்பேன். பார்டர் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வைப்பேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பார்டருக்கு எந்த அளவு, அதாவது உங்களுக்கு வந்து சைடு அடிக்காமல் எந்த அளவுக்கு பெரிய ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அந்த ப்ளீட்ஸ் நார்மலாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அந்த ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஊக்கெலாம் போட்டு செக்யூர் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து சேஃப்டி பின் வந்து செக்யூர் பண்ண எப்போ செக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் டச் கொடுக்கும் போது மட்டும்தான் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணணும். மோஸ்ட்லி சேஃப்டி பின்னுக்கு பதிலாக நீங்கள் என்ன வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து துணியில் வந்து காய வைப்பாங்களே கிளிப்பு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாரீ வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ வந்து ஒரு 2 அடி மடிப்பு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு நல்லா வந்து அயன் பண்ணுங்கள். ஈவன் உங்கள் வீட்டில் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரைட்னர் வச்சு அயன் பண்ணலாம். பட் ஸ்ட்ரைட்னரை விட அயன் பாக்ஸ் செம்மையாக நீட்டாக அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பார்டர் வந்து குட்டியாக எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து சைடு அடிக்காமல் எடுத்துக்கோங்க, அதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து முந்தானை வந்து அந்த பாகம் பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பு எடுத்துட்டேன். அந்த பாகத்தோட அச்சு அப்படி தெரியும்ல, அதை வச்சு நான் வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு அடி மடிப்பு எடுத்துட்டா போதும். அதோட அந்த மடிப்பை வந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அச்சு வந்து விழும். ஸோ அந்த அச்சை வச்சு நீங்கள் வந்து கீழே வந்து அழகாக வந்து மடிப்பு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அயன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சில் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வந்து அயன் பண்ணிக்கிறேன். அயனிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பார்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமே அயனிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா படிஞ்சு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா முந்தான ப்ளீட்ஸ் வந்து அழகாக விசிறி மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா ஒல்லியாக தெரியணும், நல்லா ஸ்ட்ரக்சராக வந்து நீங்கள் வந்து தெரியணும் சாரியில் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாரீ வியர் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக அட் த சேம் டைம் நல்லா ஸ்ட்ரக்சராக தெரிவிங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பிரைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் இல்லை 99.5 பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த பிரைடுக்கு வந்து அவங்க வந்து சாரீ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பிரைடலும் பார்க்கும்போது லுக் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடியே நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங். நிறைய பேர் வந்து மறுபடியும் கேட்டனால நான் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஷோல்டர் எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு லென்த்து நான் வந்து விட்டுட்டேன். அந்த இடத்துல சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். அந்த சேஃப்டி பின்னை நான் வந்து மைன்யூட்டாக அந்த சேஃப்டி பின்னை மட்டும் நான் வந்து டாட் வச்சு அங்கேருந்து நான் வந்து கரெக்டாக ஜஸ்ட் ப்ளீட் வந்து அலைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு அழகாக வந்து அளந்துட்டு அந்த ஃபுல்லாக ஓவரால் லென்த் வந்து அளந்துருப்பீங்களா அதில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி வந்து மடிப்பு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஈஸி ட்ரிக் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டரில் போட்டு அழகாக வந்து நீங்கள் ஷோல்டரில் மேலே போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு அடிக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ ஷோல்டரில் போட்டுட்டு லைட்டாக நெகத்தை வச்சு கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அயன் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து ஷோல்டரில் வந்து போடாமல் ஓரளவுக்கு அலைன்மெண்ட் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப டக்கு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபஸ்ட் டைம்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக நல்லா
படிஞ்சு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஸோ நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சாரீ அந்த ஜஸ்ட் ப்ளீட்ஸ் ஓவரால் ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எந்த இடத்துல முடியணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பின் எப்படி கரெக்டாக அளவு பார்த்து போட்டிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சாரீ வந்து கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மடிப்பு எடுக்க ஆரம்பிக்கிங்களோ அந்த இடத்துல அடையாளத்துக்காக ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா சாரீ வந்து ட்ரேப் பண்ணி அந்த அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் வந்து எந்த இடத்துலேருந்து மடிப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல மடிப்பு வந்து முடியணும் அப்படின்னு சொல்லி அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அளவு எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் சாரீ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து நான் வந்து மடிப்பு வந்து லைட்டாக கையில் தான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல வந்து கிளிப் வந்து செக்யூர் பண்ணேன். இப்போ அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அவன் ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்ட்ரக்சராக தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தோடனே அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து செக்யூர் பண்ணி வச்சுருவீங்க. அப்படி வைக்காமல் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளீட்ஸ்க்கு மேலே இன்னொரு ப்ளீட், இன்னொரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட் அப்படின்னு வச்சு ஒரு பின் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு மேலே செக்யூர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து சென்டர்லேயும் அதே மாதிரி ஒரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட், இன்னொரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட் வச்சு அங்கேயும் சேஃப்டி பின் போட்டு அழகாக செக்யூர் பண்ணி மேலே கீழே ப்ளஸ் சென்டரில் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நடக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். அட் த சேம் டைம் நிறைய காட்டன் சாரீ பட்டு சாரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து தொப்பை இருந்துச்சு அப்படின்னா புஃப்னு காட்டும். நிறைய பேருக்கு தொப்பையே இல்லாட்டியும் கூட வயிறு வந்து புஃப்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ப்ளீட்ஸ்க்கு மேலே இன்னொரு ப்ளீட் வச்சு நான் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணுறேன். ஃபுல்லாக நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு நல்ல ஸ்டிஃபாக அயனிங் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு லைட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணுமா லைட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கட்டும் நல்லா வந்து அயன் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டு பக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சமமாக ப்ளீட்ஸ் வந்து மேலே எந்த மாதிரி அந்த ஷேப்பில் வச்சிங்களோ, எத்தனை இன்ச் வச்சிங்களோ அதே இன்ச் கீழேயும் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி வந்து பட்டு சாரியை மட்டும்தான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட்டு சாரீ, காட்டன் சாரீ, ஈவன் நீங்கள் வந்து நார்மல் சாரியை கூட அழகாக இந்த மாதிரி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு 2 to 3 minutes கூட ஆகாது. சடனாக நீங்கள் வந்து ஒரு 2 சேஃப்டி பின் இருந்தால் போதும். அழகாக வந்து இடுப்புக்கிட்ட ஒரு சேஃப்டி பின்னும் ப்ளஸ் வந்து ஷோல்டரில் ஒரு சேஃப்டி பின்னும் வியர் பண்ணிட்டா போதும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொருகுவோம்ல அந்த இடத்துல இருந்து மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மடிப்பு தான் வந்து அதுக்கு மேலே வராது. ஸோ 2 மடிப்பு மடித்ததுக்கு அப்புறம் முந்தி பாட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியாட்டி கூட நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிளியராக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வந்து சேவ் ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க, நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊருக்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்து சாரீ மடிப்பு எடுத்து பட்டு புடவை காட்டன் சாரிலாம் புஃப்னு தூக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த சாரீ கட்டின ஒரு ஏண்டா சாரீ கட்டணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே ப்ரீ ப்ளீட்டிங்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ப்ளீட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த முந்தியில் விடக்கூடிய ப்ளீட்ஸை ஒரு 2-3 மடிப்பு மடித்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து உள்ளே வந்து சொறி விட்டுருங்க தெரியாத அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி சொறி விடும்போது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உள்ளேயும் வந்து மடிப்பு வந்து கசையாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். பாய்.